குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி நடந்தது, நேற்று எப்படி நடந்தது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நேற்று டவ் 30 வந்து 305 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, S&P 36 பாயிண்ட்டு, நாஸ்டாக் 168 பாயிண்ட்டு. நம்ம இதை பார்க்கவே வேணாம், ஏன்னா இன்றைக்கி இவங்க ட்ரேடிங் ஆக போகிறாங்க. இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது தெரியும். காலையில் FTSE வந்து 136 பாயிண்ட் மைனஸு, CAC வந்து 79 பாயிண்ட் மைனஸு, டேக்ஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு 359 பாயிண்ட் மைனஸு. நிக்கி காலையில் மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு 146. ஹாங்சங் 480 பாயிண்ட் மைனஸு. ஷாங்காய் கம்போசிட் 43. நம்ம இன்றைக்கி NSE நிஃப்டியும் BSE சென்சஸும் ஹாலிடே அதனால் இல்லை. STA வந்து 17 பாயிண்ட் மைனஸு. காஸ்பி 182 பாயிண்ட் மைனஸு. US டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்குது. நம்ம கோல்டு கொஞ்சம் மைல்டாக ஏறிட்டு இருக்கு, இன்றைக்கி லைட்டாக இறங்கியிருக்கு. சில்வர் இறங்கியிருக்கு, காப்பர் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயில் மறுபடியும் ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் மறுபடியும் ஏறினதுனால தான் மார்க்கெட்டில் எல்லாமே இறங்கியிருக்கு, தெரியுதுங்களா? ஏன்னா நேற்று வரையும் பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட்டு இன்றைக்கி க்ரூட் ஆயிலெலாம் பழையபடி ஏறினதுனால 94 இருக்குது. அப்போ பிரெண்ட் எவ்வளோ இருக்குது அதை நம்ம செக் பண்ணால் தெரியும். பிரெண்ட் க்ரூட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது இப்போ? கரண்ட் ப்ரைஸ் வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ண நெட்டு ஒன்று இப்போ மறுபடியும் பிரெண்ட் க்ரூடு ஏறி போச்சுங்க. 108 கிட்ட ட்ரேட் ஆகுதுங்க. அதுதாங்க பிரச்சனை. அதனால தான் எல்லா மார்க்கெட்டும் செல் ஆஃப் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி இவங்களோட ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வரலாம். இப்போது அவங்க டவ் ஃபியூச்சர் வந்து 329 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். நாஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 226 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? இதுதான் இவங்களோட மார்க்கெட்டு. ஸோ இவங்க இன்றைக்கி இவங்களோட இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இவங்களோட இண்டெக்ஸு இன்னும் அந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டவே இல்லை. சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. மறுபடியும் பிரெண்ட்டு க்ரூட் ஆயில் எல்லாமே விலை ஏறுறதுனால, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எல்லா மார்க்கெட்டும் இப்போது டவுனில் தான் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ US மார்க்கெட்டும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பிரெண்ட் க்ரூடு வந்து 108 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? டவ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தா மேலே போயிட்டு இறங்குற மாதிரி தான் தோணுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் பார்த்தா அது கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் நாளைக்கு வாய்ப்புகள், அதாவது இப்போ இருக்கிற வாய்ப்பு, இப்போ மணி என்ன 5:45 ஆகுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிறது வந்து 61 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டு வெனஸ்டே முடிஞ்சது 23,306. இப்போ அவன் ட்ரேட் ஆகிறது 23,113. அடேங்கப்பா, 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குதுங்க மைனஸு. கரெக்டாக 200 பாயிண்ட்டு கிட்டே இருக்குது. 200 பாயிண்ட்டு மைனஸில் இப்போ வரையும் நம்ம மார்க்கெட் இருக்குது, ஓகேவா? அப்போ நமக்கு கேப் டவுன் அப்படின்றது கிளியராக தெரியுது. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் 108 கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா இன்றைக்கி US மார்க்கெட் அகைன் அவங்க கீழே தான் விழுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எது இருந்தும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், நம்ம ஓவராலாலாம் சொல்ல முடியாது. ஸோ டோட்டலாக இந்த க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி தாங்க மார்க்கெட்டே நடக்குது, வேர்ல்டு மார்க்கெட். ஏன்னா அன்சர்டனிட்டி ப்ரைஸில் வந்து நம்ம அன்றைக்கி தான் பார்த்தோம் 86 ரூபாயில் இருந்தது புதன்கிழமை. 86 பார்த்தோம், 87 பார்த்தோம். பிரெண்ட்டு வந்து 93 94 பார்த்தோம். மறுபடியும் அது 108 ட்ரேட் ஆகுதுன்னா அப்போ மார்க்கெட்டில் அந்த அன்றைக்கி ட்ரம்ப் சொன்னதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தான் நினைக்கிறேன். ஏன் திடீர்னு அப்போது இவ்வளோ பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும்போது அப்போ ட்ரம்ப் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தானே மார்க்கெட் மாறி இருக்கணும். அப்போது இண்டிவிஜுவலாக அவராக ஏதோ வாயில் வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் கூட ஈரான் தரப்புலேருந்து யாருமே அமெரிக்கா சொன்னதை அவங்க ஒத்துக்கவே இல்லை. அவர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பார், பைத்தியக்காரத்தனமாக அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், எல்லா மார்க்கெட்டும் இறங்கி தான் இருக்குது. நேற்று தான் அந்த நியூஸ் வந்து, நேற்று தான் நம்ம மார்க்கெட் லீவு. அவங்க மார்க்கெட்லாம் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டும் டவுனில் தான் இருக்குது. அப்போ நாளைக்கு நமக்கு ஒரு கேப் டவுன் அப்படின்றது தெளிவாக தெரியுது. அவங்க மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணும் நமக்கு நாளைக்கு கேப். இப்போவே ஆல்ரெடி கேப் டவுன் 200 பாயிண்ட் கேப் டவுனில் தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம 23,306 இருக்கோம், அவன் 23,113 இருக்கான், ஓகேவா? இப்போவே அது 200 பாயிண்ட் கிட்ட டவுனில் தானே இருக்குது. அப்போது இன்னும் அவனுங்க நாளைக்கு இன்றைக்கி நைட்டு
யூஎஸ் மார்க்கெட்டு, அந்த டவ் ஃபியூச்சர், S&P, நாஸ்டாக்கு இவங்கெல்லாம் டவுனில் பெரிய டவுனில் முடிஞ்சானுங்கன்னா ஏறினானுங்க பார்த்தியா அன்றைக்கி நான் 380 பாயிண்ட்டு, நாளைக்கு 380 பாயிண்ட்டு டவுனில் தான் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த கேப் இருக்குது மார்க்கெட்டில். இது சென்செக்ஸு, இந்த கேப்பெல்லாம் இங்கே இருக்குது. மார்க்கெட் கண்டிப்பாக இதை தொடுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஒரு கேப், இங்கே ஒரு கேப், இதை தொட்டு விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு திங்கக்கிழமை, அடுத்த வாரம் அந்த மாதிரி. ஓகேங்களா? நம்ம இது சென்செக்ஸு இது ஒரு பேஸ் வந்து 75,285 இருக்குது. வெயிட்டட் ஆவரேஜில் 75,273 இருக்குது. ஓகேவா? ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் நான் நினைக்கிறேன். கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இந்த செகண்ட் சப்போர்ட்டு தான் மார்க்கெட் டச் பண்ணும். ஓப்பன் ஆகிறது இங்கே தான் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ண மாதிரி ஓப்பன் ஆகும். அது எங்கே இருக்குது? 74,230 இருக்குது. அப்போ இங்கே வந்தால் மார்க்கெட் வந்து சப்போர்ட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், வாய்ப்புகள் அதிகம். அதை நம்ம ஓயில் போய் பார்ப்போம். ஓயில் பார்த்தா 74,200 74,200 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதில் இன்னும் அந்த ஓயெல்லாம் அப்டேட் ஆகலை, கிளியராக இல்லை. ஸோ அது நாளைக்கு மார்க்கெட் லைவ் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த செகண்ட் சப்போர்ட்டை உடைச்சதுன்னா மூணாவது சப்போர்ட்டு 73,718 இருக்குது. அதையும் உடைச்சா இந்த கேப்பை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 72,685. இங்கே நடுவில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இவ்வளோ தொலைவு வந்தாலும் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணாமல் போகாது மார்க்கெட். அப்போ இது நமக்கு தேவையே இல்லை. கண்டிப்பாக இது வரையும் வந்துட்டு தான் போகும். அப்போ இந்த சப்போர்ட் தேவையில்லை. இது வரையும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 74,637. செகண்ட் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 74,230. தேர்டு 73,722. ஃபோர்த்து 72,685. ஒருவேளை யூஎஸ் மார்க்கெட்டில் நாளைக்கு நல்லா பாசிட்டிவில் முடியுது அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரண்ட் வந்து $108 இருக்குது. ஒரு மைல்டாக பாசிட்டிவில் முடிஞ்சு நமக்கு ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் கிடைச்சா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில் 75,863. இதை உடச்சிதுன்னா 76,310. அதுக்கு மேலெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா FIS லாஸ்ட்டு வெனஸ்டே கூட செல்லிங்கில் தான் இருக்காங்க. அதனால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இதை சொன்னேன்ல, மார்க்கெட்டில் இந்த மாதிரி செல்லிங் கடைசி நேரத்தில் FIS தான் பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்க FIS செல்லிங்கில் தான் வெனஸ்டேயில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் சென்செக்ஸ்க்கான நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா விக்ஸு பார்த்தீங்கன்னா 24.64% இருக்குது. நேற்று வெனஸ்டே அவ்வளோ ஏறி போச்சு. ஆனால் விக்ஸு கொஞ்சம் கூட கொலாப்ஸ் ஆகவே இல்லை. ஜஸ்ட்டு 0.40% தான் குறைஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் அந்த ஃபியர் உணர்வு அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் ஜனங்க இன்னும் அதை ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் ஒரு கேப் டவுன் அப்படின்றது எனக்கு தெரியுது. இது பேஸ் 23,309 இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இது தான் 23,205 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா அடுத்தது 23,084. ஓகேங்களா? செகண்ட் சப்போர்ட். தேர்டு இந்த கேப்பு 22,956. இது வரையும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப் இருக்குது 22,493. ஓகேவா? ஏன்னா இந்த 23ஆம் தேதி வந்த லோக்கு அப்புறம் மார்க்கெட் 900 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி போயிட்டான். கேப் அப்லேயே ஒரு 300 பாயிண்ட்டு, இங்கே ஒரு 200 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 300 பாயிண்ட் ரேலி. ஸோ ஒரு 950 பாயிண்ட் கிட்ட 2 நாளில் ஏறி போயிடுச்சு மார்க்கெட்டு. ஆனால் இந்த மாதிரி கேப்பை விட்டுட்டு போனாவே அது தலைவலி தான், மறுபடியும் கீழே தான் வரும். அப்போது இவ்வளோ பெரிய கேப்பெல்லாம் விட்டுட்டு மார்க்கெட் போச்சுன்னா அதை நோக்கி தான் கீழே வரும். அப்போது அகைன் நம்ம 22,450 மார்க்கெட்டை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மார்க்கெட் கேண்டில் ஸ்டிக்ஸ் நமக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? அப்போது இது நாளைக்கு ஒரு கேப் டவுனாக இருந்தால் இது 23,205 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, 23,078 செகண்ட் சப்போர்ட்டு, தேர்டு வந்து இந்த கேப்பு 22,956. அதையும் உடைச்சிதுன்னா 22,882. இந்த 4 சப்போர்ட் போதும். இல்லை யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு பாசிட்டிவில் மைல்டாக முடிஞ்சோன்னா நமக்கு ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,445 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, 23,445 உடைச்சிதுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டு 23,530. இதையும் உடைக்காது. இது உடைக்கிறதுக்கு கஷ்டம். உடைச்சா 23,600. அடுத்த
ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட். ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் கண்டிப்பாக போய்கிட்டோம் ஒதுக்கிட்டோம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த ட்ரம்ப் நியூஸ் எல்லாம் ஒரு உதவாத நியூஸு. ஏன்னா ஒரு சைடில் ஒரு தரப்பு மட்டும் நியூஸை சொன்னால் போதாது, சம்மந்தப்பட்ட இன்னொரு ஆள் ஈரானும் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு மார்க்கெட் மேனிப்புலேஷன் தான் அமெரிக்காவுக்கு. அந்த ட்ரம்ப் பண்ணுற வேலை தான். அவங்க ஆளுங்க யாராவது மார்க்கெட்டில் லாங் பொசிஷன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மார்க்கெட்டு ஏறுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸை கிளப்பி விட்டுவிட்டு. ஆனால் இந்த மார்க்கெட்டும் பாருங்களேன், ட்ரம்ப் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்குது. ஒரு நியூஸாவது இவ்வளோ நாள் சொன்னதில் ஒரு நியூஸாவது கரெக்டாக 100% ஒரு பிரசிடென்ட் சொன்ன ஒரு நியூஸ் வந்து 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஒன்று கூட இருக்காது. எல்லாம் இந்த எல்கேஜி பசங்க டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான், ஓனாக எடுத்துக்கிறது எல்லாத்தையுமே. சம்மந்தப்பட்ட ஆளையும் கேட்கறது இல்லை, எதிர்த்தரப்பு ஆளையும் கேட்கறது இல்லை. சரி, அவன் கூட சண்டை போகிறோமோ அவங்ககிட்டயாவது பேசுறதா, அதுவும் கிடையாது. நானே ராஜா நானே மந்திரி, அந்த கதையில் தான் ஓடுது அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டோட டிசிஷன்லாம். ஸோ நாளைக்கு நமக்கு ஒரு கேப் டவுன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே நான் காட்டியிருக்க இந்த லைன்ஸ் எதையுமே நம்பி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் போட்டிருக்கேன். இந்த ரெட்டு போனால் ஒரு புட்டை வாங்கிறதுக்கோ இல்லை க்ரீன் வந்தால் ஒரு காலை வாங்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் இது கிடையாது. இது பியூராக எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இங்கே லைன்ஸ் போட்டிருக்கேன். இதை நம்பியெல்லாம் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா 100% லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நான் அடிக்கடிக்கு சொல்கிறது தான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு வேணும். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக வேணும், பேஷன்ஸ் வேணும், ஸ்டாப் லாஸை கம்பல்சரி போடணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரூல்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கும். இதை நான் அனுபவத்தால் உணர்ந்தது. நான் திரும்ப அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அனாவசியமாக மார்க்கெட்டில் உங்கள் பொன்னான நேரத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசையும் விட்டுறாதீங்க. அதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கம். அதை ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறதை விட சர்வே பண்ணுங்கள். சும்மா லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அதுவே பெரும் கடுப்பாக இருக்கும். நம்மளால் ஏன் முடியாது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு மெயினாக முதல்ல நிற்கிறது என்ன இருக்கும்? எமோஷன் தான் இருக்கும். ப்ராஃபிட் வரும்போது பெரிய ப்ராஃபிட்டுக்கெலாம் ஏம் பண்ணாதீங்க. கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் இப்படி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பழக்கமாயிட்டு கரெக்டாக அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுவீங்க. அது லாஸஸ் வந்தாலும் சீக்கிரமே வெளியே வந்துடுவீங்க, ப்ராஃபிட் வந்தாலும் சீக்கிரமே வந்துடுவீங்க. சீக்கிரமே வர்றது மீன்ஸ் நீங்கள் ஒரு செட்டப்பில் இருக்கீங்க, மார்க்கெட் அந்த சப்போர்ட்டில் இருக்குது, அதுக்கு மேலே ரெசிஸ்டண்ட்டு நம்ம ஓஐயை பார்க்குறோம், அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்குது. பிட்வீன் அந்த ஸ்பேஸுக்குள்ளே அந்த ஸ்பேஸ் டைமை நம்ம கொடுக்கணும். எதுக்குமே டைம் கொடுக்காம ஒரு 100 ரூபாய் வந்தாவே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது அந்த மாதிரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை. மினிமம் இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 10,000 பண்ணுறீங்க, அதுக்கு 1% இல்லைனா 1.5% இல்லைனா 2%, ஓகேங்களா? அது மாதிரி உங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டை ஏம் பண்ணுங்கள். பேராசையால் இருக்கிற காசையை விட்டுறாதீங்க. பேராசை தாங்க மனுஷனை பாதி பேரை லாஸ் பண்ண வைக்கிறது. அந்த எமோஷன் வித் க்ரீடி தான் ஒரு நம்ம ஆப்ஷன் பையர்ஸை அதிகப்படியாக லாஸஸ் பண்ண வைக்க மெயின் ரீசன் அதுதான். கிடைக்கிறத கேப்சர் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதிகப்படியான அதாவது 100 ரூபாவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 1000 ரூபாய் எதிர்பார்க்குற இது நடக்குமா அப்படின்றத உங்களை நீங்களே கேட்டுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். 10,000 போயிட்டு ஒரு 500 600 ரூபாய் கிடைக்குன்னு எதிர்பார்த்தா அது நியாயம். 10,000 ரூபாய் போட்டு 15,000 வேணுன்றது, 50,000 போட்டு ஒரு நாள்லேயே 1,00,000 ரூபாய் வேணுன்றது, இதெல்லாம் மார்க்கெட் இந்த மாதிரி ஆளுங்களை தான் மார்க்கெட் சிவியராக அடித்து துவைச்சி காய போட்டுடுது. அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.